ஹே மாலு, இங்கே வாடா. சாரிடா, உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற வருத்தத்தில் கோவப்பட்டேன். மன்னிச்சிடுறா. நீங்க கிளம்புற நேரத்துல நானும் நிதானமா இருந்திருக்கணும். சாப்பிடுங்க, ஆறிட போகுது. என் மேலே கோவமா? டைம் ஆயிடுச்சு, சாப்பிடுங்க. மன்னிச்சிரு. உன்னை இந்த மாதிரி முகத்தோட பார்த்துட்டு போனால் என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. எனக்கு வருத்தம் இல்லை, நீங்க தானே. உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி இந்த உடம்ப சக்கையை தூக்கி போடுற வரைக்கும் இந்த பெட்டி கையை விட்டு போகாது. இந்த பெட்டியை இப்போ தான் கடைசியாக எடுத்துகிட்டு போகிறேன் சிங்கப்பூருக்கு. இனிமேல் எடுத்துகிட்டு போக மாட்டேன். உன் கூடயும் பிள்ளையோடையும் இங்கேயே இருப்பேன். உங்களால முடியும். சீக்கிரம் வந்துடுறேன். இந்தா வண்டி உங்கள் மாமா வீட்டில் கொடுத்தாங்க. அப்புறம் வேறு என்ன விசேஷம்? விசேஷம் நிறையா இருக்கு. ஆமாம், செய்யுது. அவனுக்கு தான் விசேஷமே. சையதுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குடா. சூப்பர். எங்கே அவன்? குளிச்சிட்டு இருக்கான். அவனை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஏய் செய்யுது, கல்யாணம் ஆகும்ல, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. வாழ்த்துக்கள்டா. அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா? டேய் கல்யாணம் மட்டும் தான்டா சொன்னோம். ஏன் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே? எல்லாத்தையும்னா வேற என்னடா? அது ஒன்றும் இல்லை. நீ பொத்து. ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்றதுன்னு கேட்டேன்டா. அதை வச்சு 2 நாளா ஓடிட்டு இருக்காங்க. டேய் ஃபர்ஸ்ட் நைட்லனா? மாப்பிள்ளைக்கு அந்த ஏரியாவில் 0 நாலேஜ்டா. ஆமா, எனக்கு எதுவும் தெரியாது. போதுமா? சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை. கரெக்ட். ஆடு மாடுக்கெல்லாம் சொல்லியா தெரியுது? ஆடு மாடுக்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனையா வருது? வீட்டை ஜப்தி பண்ணி நடுத்தெருல துரத்தி விட்டுருக்காங்களா? அப்ப நான் சின்ன பொடியன், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். பாப்பாவோட பிஸ்னஸ் நஷ்டமாயி கடனாகி ஒவ்வொரு சொத்தா கைவிட்டு போய் கடைசியில வீடு ஏலத்துக்கு வந்துச்சு. சொந்த ஊர்ல அகதி ஆகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய வழி தெரியுமா? ஸ்கூல்ல நபிசான்னு ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளும் என் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பா. வீடு ஜப்தி ஆனதுக்கு அப்புறம் அவளை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. எப்படியாவது 10 லட்சம் சம்பாதிக்கணும், அது ஒரு லட்சியம். அதுக்கப்புறம் என்னோட 2வது லட்சியம் நபிஷாவை கல்யாணம் பண்ணணும். இது 2 தான் சிங்கப்பூர் வந்தப்ப என் மனசுல இருந்துச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு 10 லட்சத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா சின்ன வயசுல என் மனசுல உருவாச்சு பாரு ஒரு வைராக்கியம். 10 லட்சத்தோட தான் ஊர்ல போய் செட்டில் ஆவேன். இதுக்கு நடுவுல ஒரு பொண்ணை கூட நான் நேருக்கு நேரா பார்த்ததில்ல. நபிஷா இப்போ நபிஷா இப்ப யாரையாவது நிக்கா பண்ணிட்டு போயிருப்பா. இப்ப இந்த சையத் அலிட்ட 10 லட்சமும் இல்ல, நபிஷாவும் இல்ல. சையத் அலி ஒரு வட்ட பூஜ்ஜியம். டேய் பூஜ்யம் தாண்டா எல்லாமே. பூஜ்யம் இல்லாம 10 இல்ல 100 இல்ல கோடியும் இல்ல. இன்னும் பேர் என்னடா? சும்மா இருங்க. புது மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு. டேய் பொண்ணுங்க தாண்டா பேர் சொல்ல வைக்கப்படுவாங்க. நீ ஏன்டா இப்படி நெளிற? அவ பேரு நபிஷா தான்டா. அப்படி போடு. கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தவன் எப்படி ஓகே சொன்னான்னா அதான் விஷயமா? ஃபர்ஸ்ட் நைட் என்னென்ன பண்ணணும் சொல்லி கொடுங்கடா. பாவம்டா அவன். அட போங்கண்ணே, இப்புள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஏ மாப்பிள்ள, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஒருத்தன் டவுட்டு கேட்டா கிளியர் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. மாப்பிள்ள நீ முதல்ல எந்தவித பயமோ பதட்டமோ தயக்கமோ இல்லாம போல்டா இருக்கணும். முக்கியமா ஃப்ளாஸ்க் நிறைய காப்பி வச்சுக்க. இரு, பால் தானே கொடுப்பாங்க, அது என்ன காப்பி? அண்ணா அது அவன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா. அதுவும் ஃப்ளாஸ்க் நிறையாவா? பாலை குடிச்சா தூக்கம் வந்துருனே. ஓ
புரிஞ்சு போச்சு. ஒரு படத்துல மயக்கமான டெல்லி கணேச மணிவண்ண தெளிய வச்சு அடிப்பாரு விடிய விடிய. அது மாதிரி போட்டேன்னு வையே. அவனை விட நீ சொல்லு. உங்க வயசுக்கு நீங்க பேசுற பேச்சா இது? வேலு நிறுத்தாத. மாப்பிள்ள, அவங்க உள்ள வந்ததும் கதவை திறந்ததும் லைட் ஆஃப் பண்ணதும் பாலுக்கு எப்படிமா இருக்கு? காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. ஆனா 4 நாள்ல குழந்தை நூலாயிட்டா. அம்மா அம்மான்னு ஒரே அழுக. அப்படியே இரு. பாலு, இந்த அம்மா கிட்ட பேசணும் நீ. டேய் கண்ணா, பாலு. அம்மா நீ எப்பமா வருவ? நீ வாமா. கண்ணு டே, அழாதடா, வந்துருவேண்டா. பாட்டிக்கிட்ட சொல்லி பிஸ்கட் வாங்கி தர சொல்றேன், ஓகேவா? ஒன்றும் வேணாம், எனக்கு நீ தான் வேணும். வாமா சீக்கிரம். வந்துடுறேன்டா, சீக்கிரம் வரேன். கண்ணுடா, என் தங்கம்டா, நீ பாத்துடா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ, எப்படியாவது என் பிள்ளைங்களை இங்க கூட்டிட்டு வந்துடணுங்க. அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன திடீர்னு? பிள்ளைங்கெல்லாம் இல்லாம என்னால இருக்க முடியாதுங்க. ஒண்ணு அவங்க இங்க இருக்கணும், இல்ல நான் ஊருக்கு போகணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. குழந்தைங்களை இங்கே வர வச்சுக்கலாம். என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு பார்க்கணும். நாளைக்கு தேக்கா மார்க்கெட் வருவீங்கள்ல, அங்கே பார்ப்போம். ஏய் பாண்டி, ஏய் என்னடா இந்த பக்கம்? டிஃபன் கடைக்கு வந்தேன். யாரு? அந்தோனி என்ன சாப்பாட்டு கிடைக்கா? அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போலுக்கு. 2 நாள் ஆளை காணும், கோட்டலே தங்கிட்டார் போல. குழந்தைங்கனாலே சென்டிமெண்ட் இல்லை. அதை பற்றி உனக்கு என்ன? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. எனக்கு சில டீட்டெயில்ஸ் வேணும். ஏன்? பிஆர் கிடச்சிரும். இங்கே ஒருத்திய கல்யாணம் பண்ணா அவள் குழந்தைய வர வைக்க முடியுமா? ஏய் சீரியஸாக தான் சொல்கிறியா? ஏய் இதில் விளையாடுறதுக்கு என்ன இருக்குது? இனி ஊருக்கு போகிறதா இல்லை. ஃபேமிலி, சொந்தக்காரங்க இவங்களையெல்லாம் பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்குடா. இங்கே நான் சிங்கப்பூரில் தான் நிம்மதியாக இருக்கேன். என்ன போல தான் அவளும் சைக்கோ புருஷன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்டா. அவள் ஒரு நல்ல லைஃப் இங்கே வாழணும். என்னடா யோசிக்கிற? விசாரிப்போம்.